குருப்பியோ நமக. இந்த பொருந்தும் நட்சத்திரங்கள் அப்படிங்கிற வரிசையில் திருமண பொருத்தம் பார்க்குறதுக்காக இந்த பொருந்தும் நட்சத்திரங்கள் அந்த வரிசை போட்டுட்டு வரோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரேவதி. ரேவதிக்கு மைனாசிக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா உத்திராடம், உத்திராஷாடா அப்படின்னு சொல்லக்கூடிய உத்திராடம். உத்திராடம் அப்படின்னா ரேவதி 1ஆம் பாதத்துக்கு உத்திராடம் 4, ரேவதி 2ஆம் பாதத்துக்கு திருவோணம் 1, ரேவதி 3ஆம் பாதத்துக்கு திருவோணம் 2, ரேவதி 4ஆம் பாதத்துக்கு திருவோணம் 3. 6வது ராசி அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசி, 8வது ராசின்னு பார்த்தா துலா ராசி. பொருந்தும் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா அவிட்டம் 1, 2, திருவோணம், பூராடம், பூர்வாஷாடான்னு சொல்லக்கூடியது, அனுஷம், அனுராதா, விஷாகம், சித்திரை, ஹஸ்தம், உத்திரம் 2, 3, 4 பாதம், பூசம், புனர்பூசம், திருவாதிரை, ஆருத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது, கிருத்திகை. இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த பேசிக்காக ஒரு மேட்ரிமோனி சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜாதகங்களை வாங்கி அதை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து பொருத்தம் பார்த்து அப்புறமா தான் திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த நட்சத்திரத்தை மட்டும் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இது பேசிக்காக எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த நட்சத்திரங்கள் சொல்லப்படுது. எல்லாமே எடுத்துகிட்டு புறக்கணிக்க வேண்டாமேன்ட்டு. அதனால் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி பொருத்தம் பார்த்து அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். வாழ்க வளமுடன். கிருத்திகா.